ஸோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிரபா. இது பிரபா டைரி. இப்போ ஆக்சுவலாக எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பாகா பீச்சுக்கு வந்திருக்கோம் கோவாவில். ஃபஸ்ட்டு இதான் பாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லி சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் இதை வந்து பார்த்துருக்கேன். இந்த பீச் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது பீச் வந்து எப்படி சொல்கிறது, இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு பீச் பார்க்கவே முடியாதுன்ற மாதிரி இருக்குது. பாருங்களேன், எல்லாம் இந்த பேராகிளைடிங் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் இங்கே தான் நடந்துகிட்ருக்கு மோஸ்ட் ஆஃப். ஸோ யார் எப்போ கோவாவுக்கு வந்தாலும் ஃபஸ்ட்டு இந்த பாகா பீச் மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. ஏன்னா அது அவ்வளோ சூப்பராக இருக்குது. காலைல ஒரு 8:30க்கு வந்திருப்பேன், சாரி 9 o'clock வந்திருப்பேன். ஒரு ஹாஸ்டல் ஒன்று பிடிச்சி குளிச்சுட்டு ஒரு வண்டி ஒன்று ரெண்டலுக்கு எடுத்தேன். எல்லாம் அது நான் சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம், ஒரு 10 கடைக்கு ஏறி இறங்குங்க. ஏன்னா அது ஒரு 600, 650, 550 அந்த மாதிரி டிஃபர் ஆகிட்டே இருக்கும். நான் ஒரு 10 கடை ஏறி இறங்கியிருப்பேன். லாஸ்ட்டாக எனக்கு ஒரு கடையில் 400 ரூபாய்க்கு கொடுத்தாங்க பேசினோ. இவ்வளோ சீப்பாக கிடைக்குன்னு நான் எதிர்பார்க்கல. ஓகே, நெக்ஸ்ட் எங்கே போகிறேன்னு பார்த்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ மக்களே, நாம் இப்போ இருக்க இந்த கோவா பீச் பார்த்திங்கன்னா இந்தியாவிலே ஒரு ஃபேமஸான பீச். எப்படி பார்த்திங்கன்னா இந்தியாவிலே இங்கே மட்டும்தான் பார்ட்டி, வாட்டர் ஸ்போர்ட்ஸு, நைட் லைஃபுக்கு ஃபேமஸான ஒரு இடம். ஆனால் இந்த இடம் இப்படி ஆரம்பிக்கலைங்க. ஆக்சுவலாக இதை எப்படி ஆரம்பிச்சது தெரியுமா? ஒரு காலத்தில் ஒரு மீன்பிடி கிராமமாக இருந்தது இந்த பாகா பீச். நாளடைவில் டெவலப் ஆக நார்த் கோவாவோடைய ஒரு அடையாளமாகவே மாறிடுச்சு. இதோடைய முன்னாடி பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பாகா க்ரீக்லேருந்து வந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இதை பற்றி எனக்கு முழுசாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள். இந்த பீச்சுக்கு தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் வராங்க, என்ஜாய் பண்ணிவிட்டு போகிறாங்க, வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போகிறாங்க. சரி, அப்படின்னு இங்கே என்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேராசிலிங், அப்புறம் ஜெட் ஸ்கை, அப்புறம் பார்த்தீங்கன்னா பனானா ரைடு, பம்பர் ரைடு, அப்புறமா லாஸ்ட்டாக ஒன்று வந்ததுங்க, அதுதாங்க வேறு லெவலு ஸ்பீட் போட்டு சாரி. அது வந்து பார்த்திங்கன்னா பைக் மாதிரியே இருக்குமே. நம்ம சினிமாலெலாம் பார்த்துருப்பீங்களே, ஆக்டர்ஸ்லாம் சர்றன்னு விடுவாங்க. அந்த படம் பேர் கூட தூம், அந்த படத்தில் வர மாதிரி ஒரு போயிட்டுங்க. இருக்கிறதுல அது கொஞ்சம் காஸ்ட்லி. அப்புறம் பனானா ரைடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காசு கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியே ஆகணும். ஏன்னா அவ்வளோ ஜாலியாக இருக்கும், ஃபன்னாக இருக்கும். நீங்கள் குரூப்பாக வந்தீங்கன்னா இந்த பனானா ரைடு எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு வேளை தனியாக வந்திருந்தீங்கன்னா அந்த ஸ்பீட் போட் எடுத்துக்கோங்க. மற்றபடி கண்டிப்பாக நீங்கள் போட் சவாரி எடுத்தால் தான் வேறு லெவலில் ஹாப்பியாக நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ வாங்க, அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். அப்புறமா இந்த பாகா பீச்சில் பார்த்தீங்கன்னா இந்த திபெட்டன் ஹேண்டிகிராஃப்ட் அண்டு அந்த மாதிரி மார்க்கெட்ஸு, ஷாப்ஸு, ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸு, கிஃப்ட் ஐட்டம்ஸு, டெக்கரேட்டிவ் பீசஸ்ஸு நிறைய கிடைக்குங்க. நீங்கள் வெளியில் ஷாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைனாக இருக்கும். இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒன்று ஞாபகமாக வாங்கிட்டு போங்க. அப்புறம் பீச்லேருந்து நடந்து போகிற தூரத்தில் ரோட் சைட் ஸ்டால்னு சில சர்ப்ரைஸாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் இருக்க பொருள்லாம் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. இங்கே வந்தீங்கன்னா அருமையாக இருக்குது, வந்து வாங்கிட்டு போங்க. அப்புறம் இந்த இடத்தோட இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா ஈவினிங் ஆக இந்த ஏரியா வந்து அப்படியே தலைகீழாக மாறிடுங்க. இப்போ எப்படி இந்த பீச் சவுண்டு, அலை சவுண்டு, எந்த ஒரு சவுண்டுமே இல்லாமல் இருக்குது. வெறும் அலை சத்தம் கேட்கும், அந்த காற்றடிக்கிற சத்தம் கேட்கும். அப்படி தானே நைட்டு பார்த்தீங்கன்னா இது அப்படியே இது பீச்சான்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டுருவீங்க. அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்குங்க. லைட்ஸ், மியூசிக்கு, மக்கள், ஷாப்பிங் அட்மாஸ்பியரு, அப்புறம் இது ஒரு மார்க்கெட் மாதிரி ஃபீல் ஆகாது, ஃபெஸ்டிவல் மாதிரி ஃபீல் வந்துடும். அந்த லெவலில் இருக்கும் இந்த பாகா பீச் பார்க்க மட்டும் இல்லைங்க. பாகா வந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் இங்கே வந்து ஷாப்ஸையும் சுற்றி பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ். இப்படி தான் வரணும், போகணும். இந்த வழியாக நீங்கள் வரலாம், போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பிள் கூட இருக்குது. ஆக்சுவலாக இந்த டெம்பிள் விசிட் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் என்னால் பண்ண முடியல. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நான் வந்தேன்னா வருவேன், கண்டிப்பாக நான் வருவேன், இதுக்காகவே வருவேன்.
இந்த டெம்பிளை நான் விசிட் பண்ணிட்டு போவேன். உங்களில் யாருக்காவது இது என்ன டெம்பிள், இதை பற்றி எதனா தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சில நேரம் வாங்குகிற பொருளை விட அதோட எக்ஸ்பீரியன்ஸும் அதிகமாக நினைவில் இருக்கும்ல, அந்த மாதிரி தாங்க இந்த ஏரியா. நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு போங்க. கொஞ்சம் ஸோ கைஸ், ஒரு வீடியோ பாகா பார்த்து முடிச்சாச்சுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு பாதி தான் பார்த்துருப்பேன். என்ன சொன்னாங்கன்னா, இப்போ இருக்கிறத விட நைட்டு வந்து பாருங்கள் ஒரு 6க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பாகா சூப்பராக இருக்கும். அதனால் இப்போ வேஸ்ட்டுன்னு சொல்ல, இப்போதை விட சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணேன், ரூமுக்கு போகலாம் அப்படின்ற ஒரு பிளானில் போட்டேன். சரி, எதுக்கும் கேளங்கத்தை பார்த்துட்டு போயிடலாமே அப்படின்றதாக வந்திருக்கேன். நான் கேளங்கத்தில் இருக்கேன். இதுவும் சூப்பராக தாங்க இருக்கேன், பாருங்கள். ஸோ மக்களே, அடுத்ததாக நான் வந்து சேர்ந்த இடம் தான் கேலங்கேட் பீச். ஆக்சுவலாக இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் பைக்கு வெளியில் வந்துட்டேன். ஆக்சுவலாக எனக்கு சொல்லலை யாரும். வெளியில் வந்து பாகா பீச் கேலங்கேட் எப்படி போனோன்னா ஒரு வழி சொல்லி அனுப்பிச்சாங்க. நான் அப்படிமா எனக்கு புரியலன்ட்டு மேப் போட்டு வந்துட்டேன். ஆனால் வந்ததுக்கப்புறமா தான் தெரியுது, நீ எதுக்கு இப்படி வந்த, எதுக்கு அப்படி போன, என்னன்னானே கேட்டுக்கிட்டேன். ஏன்னா பாகாலேருந்து அப்படியே வந்தாலே இந்த பீச் வந்துடுங்க. தேவையில்லாமல் வண்டியை எடுத்துக்கிட்டு ஊரை சுற்றி பார்த்து, சரி ஊரை சுற்றுனது ஒரு ஜாலி தான், அந்த அதை நினச்சிட்டு தான் இங்கே வந்து ஜாலியாக இருந்தேன். மற்றபடி பாகாவுக்கும் இந்த பீச்சுக்கும் பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லைங்க. பாகாவில் எப்படி அது இருக்கோ அதே தான் இங்கே எப்படி இருக்கோ அதே தான் பாகா. ஸோ இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் கோவா வந்தீங்கன்னா இந்த பீச்சையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போங்க. ஏங்க, இந்த பாகா பீச்சுக்கும் கேலங்கேட் பீச்சுக்கும் ரொம்ப தூரம் இருக்கும். எப்படி சொல்கிறது, வேறு வேறேன்னு நினச்சிட்டு நான் வண்டியை எடுத்துகிட்டு ஒரு 3 கிலோமீட்டர் சுற்றிட்டு வந்து பார்த்தா
பாகா பீச்சும் இதுவும் ஒன்று தான். ஐ மீன் ஒரு நடந்து வர தூரம் தான். இது எனக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், அப்படியே நடந்து வந்து பார்த்துட்டு திருப்பி ரிட்டர்ன் போயிட்டுருப்பேன். இதை நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன் பாகாலேருந்தே. நான் இதையும் பாகான்னு சேர்த்து நினச்சிட்டு தான் வந்தேன். மோசம் போயிட்டோம். ஸோ கைஸ், இந்த பீச்சும் பார்த்தாச்சு, கேலங்கேட் பீச்சும். இப்போ டெய்ட் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போய்ட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டால் தான் செட் ஆகும். ஏன்னா செம்ம டயர்டாக இருக்குது. என்னென்னா ஒரே பீச் தான், ஒரே பீச்சை 2 பேர் வச்சு ஓட்டிகிட்ருக்காங்க. இதை நம்பி நான் 2 இடத்துல பார்க்கிங் போட்டு 100 ரூபா செலவழிச்சிட்டேன். நீங்கள் ஒருவேளை பாகாவுக்கு வந்தீங்கன்னா பாகாலேருந்து டேரெக்டாக வந்தீங்கனாலே இந்த கேலங்கேட் பீச் வந்துடும் ஒரு பார்க்கிங்கோட. என்ன மாதிரி 2 பார்க்கிங்க்கு 100 ரூபா செலவு பண்ணாதீங்க. ஒரு அறிவிப்பு மாதிரி சொல்லிக்கிறேன். அப்பா லைட்டாக வெயில் இருக்குது. பீச் ரொம்ப நல்லா தான் இருக்குது, பாகாவே நல்லா தான் இருக்குது, கேலங்கேட்டும் நல்லா தான் இருக்குது. நைட்டு வந்தால் இன்னும் 2 சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ரூமுக்கு போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு வரலாம். ஸ்டே ஆகும். ஸோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிரபா. இது பிரபா டைரி. இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சுனா பீச்சில் இருக்கேன். ஆக்சுவலாக இப்போ வந்து பாகா போகிற மாதிரி தான் பிளானில் இருந்தேன், ஆனால் போக முடியல. என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் போகணும். ஸோ நாளைக்கு சவுத் கோவா ட்ரை பண்ணும்போது அப்படியே பார்த்துட்டு வரலாம் நைட்டில் அப்படின்ட்டு. அஞ்சுனாவும் நைட்டில் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அதனால இங்கே ஒன்று பாருங்களேன், கிளியராக அந்த சன்னு தெரியுதுங்களா? இல்லை, இதுவே செம்மையாக தான் இருக்குது. சரி, அப்படியே இங்கேயே கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாமே அப்படின்ட்டு தான் வந்தேன். நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக கோவா எல்லோரும் இன்னொன்றும் சொல்லிட்டு இருப்பாங்க ஸ்கேம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸ்கேமர்ஸ் இருக்காங்க, பட் எப்படின்னா நாம் தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம முன்கூட்டியே பார்க்கணும் எங்கெங்கெல்லாம் ஸ்கேம் பண்ணுவாங்க, எப்படி இப்படிலாம் ஸ்கேம் பண்ணுவாங்கன்னு முன்கூட்டியே நம்ம பார்த்துட்டு தெளிவாகிட்டு போகணும் வச்சுக்கோங்களேன். நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கலாம், அதாவது நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம். அவ்வளோதான். சரி வாங்க அஞ்சுனா பீச் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது தாங்க ஆக்சுவலாக அஞ்சுனாவோட என்ட்ரன்ஸு. இப்படி தான் வரணும். ஆனால் நான் அப்படி சுற்றி பைக் பார்க்கிங்காக நான் அப்படிக்காக வந்தேன், அந்த வழியாக வந்தேன். பாகா மாதிரி இல்லைங்க இது. பாகாவில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்க கடை மீன்ஸ் ரன்னிங்கில் இருக்கும். இங்கே நிறைய கடைங்க மூடி இருக்குது, என்ன ரீசன் தெரில. உள்ளே ஆனால் நிறைய கடைங்க திறந்துருக்கு. சரி, நான் திருப்பி இப்படி ஒரு ரவுண்ட் அடிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க. ஸோ மக்களே 5:30 ஆகிடுச்சு. சூரியன் மெல்ல மெல்ல இறங்கிட்டே வருது. ஆனால் ஃபன்னு வைப்பு தான் ஜாஸ்தி ஆகிட்டே வருது. பகலில் இருந்த கூட்டத்தோட இப்போ தான் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது பீச்சில். பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இந்த மாதிரி இருக்கும், பட் ஆனால் இது வந்து முழுக்க முழுக்க வேறு மாதிரி இருக்குது. எல்லோரும் பார்ட்டி மூடில் இருக்காங்க. ஸோ நம்மளும் இதே பார்ட்டி மூடில் இன்வால்வ் ஆகிறது தான் நல்லது. ஸோ நானும் இதுக்குள்ளே இன்வால்வ் ஆகிறேன். ஸோ இதுதான் அஞ்சுனா. இது இப்படி தான் இருக்கும். பாகா அளவுக்கு இது இல்லைனாலும் இதுவும் தனித்தனமான ஒரு பீச்சாக தான் இருக்குது. எப்படி சொல்கிறது பார்த்திங்கன்னா, பாகா வந்து வேறு லெவல் ஒரு சவுண்டாக இருக்கும் எல்லா இடத்துலையும்.
இங்கே அங்கங்கே தான் இருக்குது. ஸோ எனிவே இதுவும் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. நானும் ஃபன் மோடுக்கு இறங்கிட்டே வரேன். ஸோ இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபா. இது பிரபா டைரி. நாளைக்கு பார்ப்போம். பாய்.